தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக தமிழக அரசு நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், விவரங்கள். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கத்துக்கு எதிராக போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் கடந்த 2022ஆம் ஆண்டு அந்த அறிக்கையை சமர்ப்பித்தது. அதில் இந்த சம்பவத்துக்கு காரணமான 17 காவல்துறையினர், மாவட்ட ஆட்சியர் உட்பட வருவாய்த்துறையினர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கவும், துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும், இழப்பீட்டை அதிகரித்து வழங்கவும் பரிந்துரைத்திருந்தது. ஆணையத்தின் அறிக்கையை ஏற்றுக்கொண்ட அரசு அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை மட்டும் எடுப்பது எனவும், ஏற்கனவே வழங்கப்பட்ட தலா 20 லட்சம் ரூபாய் இழப்பீடே போதுமானது என்றும் கூறி கடந்த 2022ஆம் ஆண்டே அரசாணை பிறப்பித்திருந்தது. இதனை எதிர்த்து தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டில் பலியான ஸ்னோனின் என்பவரின் தாய் வனிதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் பரிந்துரைத்தும் அமைதியான முறையில் போராடியவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது கொலை குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு பதிவு செய்யவில்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த மனு தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தபொழுது தமிழக அரசு தரப்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் ஆஜராகி மனுவில் முன்வைக்கப்பட்டுள்ள அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும், துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிபிஐ மேல் விசாரணை நடத்தி வருவதாகவும் வழக்கு தொடர்பாக பதில் மனுவை தாக்கல் செய்தார். பதில் மனுவுக்கு பதிலளிக்க மனுதாரர் தரப்பில் அவகாசம் கோரியதை அடுத்து வழக்கின் விசாரணை ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கிடையில் சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கை தேசிய மனித உரிமை ஆணையம் முடித்து வைத்ததை எதிர்த்து மனித உரிமை ஆளுநர் ஹென்றி டிபேன் தாக்கல் செய்திருந்த மனு நீதிபதி எஸ் சுந்தர், என் செந்தில்குமார் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது வழக்கில் எதிர் மனுதாரராக சேர்க்கப்பட்டவர்கள் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.